எல்லோருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கீழே தெரிகிற அந்த சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தினமும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் நண்டு கிரேவி. அதற்கு தேவையான 4 நண்டு இங்கே இருக்குது. அரை முடி தேங்காய், இதை நம்ம பால் எடுத்து வச்சுக்கணும். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இதெல்லாம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே நம்ம தனித்தனியாக வதக்கி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். நம்ம சமைக்கும் போது மிளகாத்தூள் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பாலை ரெடி பண்ணிடலாம். தேங்காயை நறுக்கி போட்டு மிக்சியில் அரைச்சிடுவோம். அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி பால் எடுத்துடும். தேங்காய் பால் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காய தக்காளி வதக்கிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வதக்கி ஒரு தட்டில் வச்சுருக்கோம். இது ஆறட்டும். இது ஆறினோன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கினது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு பாத்திரம் வச்சுட்டோம். சூடாயிடுச்சு. எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. லவங்கம், பட்டையை போட்டுருவோம். பட்டை லவங்கம் காஞ்சிருச்சு. கருவேப்பிலையை போட்டுடலாம். நண்டு கிரேவிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். விழுத இதில் சேர்த்துடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். இது நல்லா எண்ணெய் ததும்புற அளவுக்கு வதக்கினா தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், அப்படியே கலர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறிட்டு தண்ணி வற்றிட்டு வருது. அப்படியே கொஞ்சம் நேரம் வத்தட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மசாலாவை சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ தேங்காய் பால் சேர்த்துடலாம். அரை மணி தேங்காய் வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காவை நம்ம பால் எடுத்தாச்சு. நான் நண்டு 4 நண்டு போட்டதுனால கிரேவி கொஞ்சமாக இது பண்ணுறேன். நம்ம நண்டு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு. நான் கல் உப்பு போட்டிருக்கேன். சமையலுக்கு எப்பயுமே கல் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம நண்டை ஒன்று எடுத்து அந்த கிரேவியில் போட்டுருவோம்.
நம்ம அப்படியே நண்டு அப்படியே கிளறி விட்டுருவோம். சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை. சிம்மில் வச்சுட்டே தான் இந்த நண்டு அந்த கிரேவியோட நல்லா மேட்ச் ஆகும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுருவோம். இது நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷமாவது அது ஸ்லோவில் வேகணும். ஸ்லோவில் வெந்தால் தான் கிரேவி நல்லா வரும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து ரெடி பண்ணிடலாம். அப்படியே கொதிச்சு வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சுன்னா ரெடி ஆகிடும். நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கி பரிமாறிடலாம். நல்லா சுண்டி வந்துடுச்சு. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். கொத்தமல்லி தூவிடுவோம். தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான டிஷ் இது. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெரிய லைக் கொடுங்க. நன்றி.